பாபிலோன் தேசத்தை ஆட்சி செய்த மிகவும் வல்லமையுள்ள ராஜா நேபுகாத்நேச்சர் ஒரு நாள் தனது உயரமான அரண்மனையின் மேல் நின்றபடி மகத்தான பாபிலோன் நகரத்தை பார்த்தான். அவன் அகந்தையுடன் சொன்னான், இந்த மகா பாபிலோனை என் வல்லமையாலும் ஞானத்தாலும் என் மகிமைக்காக நானே கட்டியிருக்கிறேன். அந்த இரவிலே ராஜாவுக்கு ஒரு மிக பயங்கரமான கனவு வந்தது. வானத்தையே தொடும் அளவுக்கு ஒரு பெரிய மரம் வளர்ந்தது. அந்த மரம் பூமி முழுவதுக்கும் நிழலையும் உணவையும் கொடுத்தது. பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின, மிருகங்கள் அதன் அடியில் வாழ்ந்தன. அவ்வேளையில் வானத்திலிருந்து ஒரு பரிசுத்த தூதன் இறங்கி, இந்த மரத்தை வெட்டி கீழே வீழ்த்துங்கள், ஆனால் அதன் வேரை நிலத்தில் விட்டுவிடுங்கள். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு மிருகங்களோடைய கூட பூமியில் வசிக்க கடவன் அவன் இருதயம் மிருகத்தின் இதயமாக மாற்றப்பட்டது. இப்படியாக 7 காலங்கள் செல்ல வேண்டும் என்று அறிவித்தான். ராஜா மிகவும் கலங்கினான். அனைத்து ஞானிகளையும் அழைத்தான். ஆனால் யாராலும் அந்த கனவை விளக்க முடியவில்லை. இறுதியில் தானியேல் அழைக்கப்பட்டான். ராஜா அவனை நோக்கி, பரிசுத்த தேவனுடைய ஆவியை உடையவனே, இதன் அர்த்தம் என்ன? அவன் கனவை கேட்டவுடன் ஒரு நாள் முழுவதும் சிந்தித்து கலங்கினான். பெல்தஷாத்சார் என்னும் தானியேல் சொன்னான், ராஜாவே, அந்த மரம் நீர்தான் தேவன். உங்களை பூமியின் எல்லா ராஜ்யத்திலும் உம்மை உயர்த்தினார். அதிகாரமும் மகிமையும் தந்தார். ஆனால் நீர் அகந்தை கொண்டீர். ஆகையால் நீர் மனிதர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு மிருகங்களைப் போல புல்லுண்டு அவைகளோடு சஞ்சரிப்பீர். ஆகாய பணியில் நனைவீர். ஆனால் உன்னதத்தின் தேவன்தான் ராஜ்யங்களையும் அதை தமக்கு சித்தமானவர்களுக்கு கொடுக்கிறார் என்று நீர் ஒப்புக்கொண்டால் உமது ராஜ்யம் உமக்கு மீண்டும் கொடுக்கப்படும் என்று தானியேல் கனவை விளக்கி கூறினார். 1 வருடம் கழித்து ராஜா அரண்மனையில் உலாவி, இது நான் என் வல்லமையும் பாரகிரமத்தினால் நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று அகந்தையுடன் பேசிக் கொண்டிருந்த போது தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. அவன் அறிவை இழந்து பல காலங்கள் காட்டில் மிருகங்களைப் போல வாழ்ந்தான். காலம் நிறைவடைந்த போது நேபுகாத்நேச்சர் வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி உன்னதத்தின் தேவனை துதித்தான். உடனே அவனுடைய புத்தி திரும்பியது. அவனுடைய ராஜ்யமும் மகிமையும் மீண்டும் அவனுக்கு திரும்ப வந்தது. அப்போது ராஜா உலகமெங்கும் அறிவித்தான், பரலோகத்தின் தேவனின் செயல்கள் உண்மையும் நீதியும் உள்ளவை. அகந்தையுடன் நடப்பவர்களை அவர் தாழ்த்த வல்லவராயிருக்கிறார். வேதாகமம் நமக்கு கற்றுத்தரும் பாடம், அகந்தை தேவனுக்கு விரோதமானது. இது ஒரு அரசனின் வரலாறு மட்டுமல்ல, இது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆழமான எச்சரிக்கை.